நீ டிக்கெட் எடுத்தியா இல்லையா? நாங்கெல்லாம் டிக்கெட் எடுத்தாச்சு, நீயும் டிரைவரும் தான் ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமையே வரீங்க. அடி கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி போயல எட்டிக்கிட்டு மிதிச்சேன். இறங்கினவுடனே அப்படி தட்டி கொடுத்தாரு. நல்லா பேசுறேன். அவர் நடிக்காம நடுவில் என்ன பண்ணாரு, கொஞ்சம் பிரேக் எடுத்தாங்கல்ல, அந்த டைம்லயும் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு என்னன்னா, அவர் பார்த்து ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. நீ தான் தவளை வாயன்னும் போது இப்படின்னுவாரு, நீ தான் பண்ணி வாயனும் போது போனேன் 2 நாள் நடிச்சேன். நான் ஒரு நாள் நடிச்சேன். அதில் நடித்தேன், சம்பளம்லாம் வாங்கினேன், அதெல்லாம் நடித்தேன். ஆனால் அதில் இல்லை. இப்போ ஒரு படத்தில் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறாரு, சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம அங்கே போகிறோன்னா இது வெளியே யார் பண்ணுவான்னு தெரியல. அந்த டேரக்டரை கூப்பிட்டாரு. Taste the Daily. Irregular periods என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றையும் நமது நாதஸ் நடத்தி வரும் நிலையில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் நபர் நகைச்சுவை நடிகர், ஆக்டிங் ட்ரைனர், ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்னு பல முகங்கள். சிம்பிளா சொல்லணும்னா ஏரிவாயா புகழ் ஷேகர் நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். இல்லை இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்கீங்க, சூப்பராக இருக்கு. கரெக்டு. அந்த ஏரிவாயா அப்படின்ற காமெடி சார், சில காமெடிகள் வந்து டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ணப்படுறதுனால அது ரொம்ப பிரபலமாக இருக்கும்னு எனக்கு தோணும். ஏன்னா ஒரு பஸ்ஸில் ஏறும்போது ஒரு கண்டக்டரை பார்க்கும்போது அப்போல்லாம் பசங்க, இன்றைக்கும் காலேஜ் பசங்கள்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்க காமெடிகளில் உங்களுடைய காமெடி இடம் பெறுது. உங்களை கண்டுபிடிச்சது உண்டா நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகும்போது இந்த ஏரிவாயா? கண்டிப்பாக. அந்த அதாவது நான் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 50 படத்தை நெருங்கினா கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏரிவாயா தான் என்ன ஒரு படத்துக்கு வாய்ப்பு வாங்கி தர மாதிரி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஏரிவா கண்டுபிடிக்கிறாங்க நிறைய பஸ்ஸில். இப்போ நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்னாலே பசங்க ஏறும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஏரிவாயா அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க. நம்ம நம்ம அந்த பஸ்ஸில் எப்போவாது ஒரு ட்ராவல் பண்ணுற போது இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பார்ப்பாங்க. அப்போ நான் கேட்பேன், டே எனக்கே ஏரிவாயாவா அப்படின்னு சொல்லுவேன். கண்டக்டர் சொல்லுவார், சில நேரம் கண்டக்டர் கூட ஏரிவா அப்படின்னு நான் அப்படி பார்ப்பேன். பார்த்த விட அவரும் பார்த்து சிரிப்பார். சில நேரம் கண்டக்டர் சிரிச்சிருக்காங்க அப்படின்னு, நீங்கள் தான் இல்லை அந்த ஏரிவாயா அப்படின்வாங்க. அதெல்லாம் நல்லா போவாங்க பண்ணுறாங்க. அதே கோவமா எங்களுக்காக ஒரு தடவை சொல்லி காமிங்க சார். ஏன்னா இப்போ அப்போ பார்த்த மாதிரி இப்பயும் இருக்கீங்க. நீங்க தான் அது, நாங்க டூப்ளிகேட்டா யாராவது நிறைய பேர் அப்படிதாங்க சொல்றாங்க. அப்படியே இருக்கீங்க, என்ன போகணும், வயசெல்லாம் ஆகாதா? ஏன்னா அது 2005 இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கான்னு சொல்றாங்க. என்ன சொல்லணும் உங்களுக்கு? அந்த டைலாக் ஏரிவாயா அப்படின்னு ஒரு வடிவேல் சார். ஏரிவாயாவா? என் வாயை பார்த்தா ஏரி வாய் மாதிரியா இருக்கு? நீ தான் தவளை வாயன், நாய் வாயன், குரங்கு வாயன், பன்னி வாயன். டேய் அவ்வளோ வாயும் ஒரே வாயிலே தெரியுது, படியில ஏறி வாடான்னு சொன்னா என்னடா பேச்சு பேசுற? அப்போ மரியாதை ஏறி வாங்கன்னு சொல்லு. அதை விட்டுட்டு என் வாயை பற்றி ஏன் பேசுற? நீ டிக்கெட் எடுத்தியா இல்லையா? நாங்கெல்லாம் டிக்கெட் எடுத்தாச்சு, நீயும் டிரைவரும் தான் ரொம்ப வருஷமா டிக்கெட் எடுக்காமையே வரீங்க. அடி கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, நன்னாரி போயல எட்டிக்கிட்டு மிதிச்சேன், தண்ணி லாரிக்குள்ளே போயிடுவேன் அப்படின்னு. இந்த காம்படிஷன் சார் பொதுவாக இப்போ நகைச்சுவை நடிகர்கள், உங்கள் ட்ரூப்பில் இருக்க நடிகர்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு சீனுக்கு உள்ளே வர்றதுக்கு இல்லை ஒரு டைலாக் பேசுகிற பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காங்க, இல்லை வேறு வேலைகள் பண்ணிட்டு வாய்ப்பு கிடைக்குமா கேமரா முன்னாடின்னு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கிடைச்சது? வடிவேலு சார் எப்படி அறிமுகம் அந்த படத்தில் உங்களுக்கு? அதான் என்னுடைய நண்பர் மணின்னு சொல்லி ஒருத்தர் ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருந்தார். அவருக்கு வந்து டேரக்டர் சரவணா சுப்பையா சார் வந்து பழக்கம். அப்போது அவர்கிட்ட என்னை இன்ட்ரோ பண்ணார். இந்த மாதிரி அப்போது ஆல்ரெடி அந்த படம் நான் காமெடியாக போகிறேன், நான் காமெடி டைலாக் பேச போகிறேன், நான் ஒரு காமெடியாக வரும், அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. சினிமாவில் நடிக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணும்போது அவர் மூலிமா அந்த டேரக்டரை போய் பார்க்குறோம். அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, படம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு, 4 காமெடி ட்ராக் மட்டும் தான், அது வடிவேல் சார் பண்ணுறாரு, எல்லாமே அவங்க ஆளுங்க தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கிளம்பும்போது, உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டுனா ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னாரு. அவர் சொன்னார், என் தம்பி அப்படின்னாரு. ஓகே சரி அப்படின்ட்டு வாங்க, சரி நான் வந்திருக்கேன், ஃபிலிம் சிட்டி வந்திருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படி தான் அங்கே போனது. அங்கே போகும்போது கூட இந்த ஏரிவாயா நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் எதுவுமே எந்த பிளானுமே இல்லை. நானும் பார்த்தீங்கன்னா அந்த மற்ற காமெடி சீன்ஸ்லாம் நான் பஸ்ஸில் இருப்பேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரில, எந்த ஐடியாவும் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போது கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா, இந்த டைலாக் யார் பேசுறதுன்னு கேட்கும்போது நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எங்கே பேசி காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே பேசினேன். பேசும்போது
பார்த்தீங்கன்னா அந்த டைமில் என்னுடைய ஏஜ் கேட்டகரியில் வந்து அங்கே யாரும் இல்லை. ஓகே. அப்போ வந்து அப்பவும் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒரு 10 பேர் வராங்க. இருந்தாலும் அங்கே பேசும்போது சரி நான் டேரக்டர்கிட்ட சொல்லி விட்ருக்காங்கன்றதுனால நான் கோ டேரக்டர்கிட்ட தான் அவர் பார்த்தாரு. அங்கே என்னுடைய ஃபோட்டோஸ் அவர்கிட்ட தான் கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணேன்னா அவர் என்ன சொன்னார், சரி இவரே பேசுகிறோம். இது வந்து டேரக்டரும் தெரியாது, வடிவேல் சாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அது வந்து ஃபிலிம் ரோலில் தான் அந்த படம் பண்ணது. அதனால டிஜிட்டல் ஆமாம் இல்லை. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த பஸ்ஸு அந்த அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ எல்லாரும் பொசிஷன் போயிட்டோம். அப்போ யார் பேசுறதுன்னு கேட்கும்போது இவர் பேசுகிறார். அப்போ டேரக்டர் பார்த்துறாரு, எப்படி பிடிச்சி வந்துட்டான் அப்படின்னு டேரக்டர் பார்த்துன்னா கரெக்டாக பேசணும் இல்லைன்னா அப்படின்னாரு. ஏற்கனவே சிட்டிசன் ஒரு படம் பண்ணியிருக்காரு, பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ அது மாதிரி பஸ்ஸில் போகும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ட்ராவலில் இருக்கும், அட்மாஸ்பியரில் வண்டி வரும், ஆட்டோ வரும், பைக் வரும். அது வந்து நேரடியாக என்கிட்ட டைலாக் வராது. ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயின்கிட்ட போவோம். வடிவேல் சார் வந்து ஹீரோயின்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் ஷாம் சார்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வருவார். ஷாம் சார்கிட்ட பேசிவிட்டு நீயும் தொங்கிக்கிட்டே தான் வர, தொங்கிக்கிட்டே தான் போகிற, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா மாதிரி இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட வருவார். இது வரைக்கும் பஸ் ரன்னிங் இருக்கும், இந்த டைமிங் கரெக்டாக பிடிக்கணும். அப்போ நான் பிடிச்சி பேசினேன். பேசும்போது அப்போது அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. என்ன சொன்னார் வடிவேல்? இறங்கினோடனே அப்படி தட்டி கொடுத்தாரு. நல்லா பேசுகிறடா அப்படின்னா, நல்லா பேசுகிற அப்படின்னாரு. டேரக்டர் சாரும் பாராட்டினாங்க, நிறைய பேர் பாராட்டினாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வடிவேலு சாரோட நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி வேவலன் செட் ஆகி அவர் கூட பேச ஆரம்பிச்சிங்க? அடுத்தடுத்த படங்களில் வரணும்னா அவருக்கு உங்களை நல்லா தெரிஞ்சிருக்கணும், இவர் நடிப்பார் அப்படின்ற விஷயங்கள். அப்போ எப்படி வடிவேலு சார் கூட? அதுக்கப்புறம் அவர் எங்கெங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்காரோ அங்கெல்லாம் போய் ஃபாலோ பண்ணுறேன், நான் பார்க்குறேன். அப்போ போக முடியல. அப்போ அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அதை தாண்டி நம்ம அப்படி உள்ளெல்லாம் போய் அப்படி அவ்வளோ சாதாரணமாக பண்ணிட முடியாது. அப்போ நான் போகிற இடத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். அப்போ கேட்குறாரு, யார் இந்த பையன் வந்து போகிறான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்போது சொல்கிறாரு, அப்போ அவர் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த ஏபிசிடியில் பண்ணான். அப்புறம் அவரை ஃபாலோ பண்ண முடியல ஒரு குறிப்பிட்ட இதில். நானும் கொஞ்சம் ஃபேமிலி அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நிறைய அவர் நடிக்காமல் நடுவில் என்ன பண்ணார், கொஞ்சம் பிரேக் எடுத்தாங்கல்ல, அந்த டைம்லேயும் நான் ஃபாலோ பண்ணேன். ரெட் கார்டு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கூட சரி, நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு அவரை பிடிக்கும் பர்சனலாக. எனக்கு வந்து என்னென்னா அவரை பிடிக்கும், எனக்கு அவருடைய காமெடி பிடிக்கும். நான் எப்பவுமே நிறைய அவர் காமெடியில் பார்ப்பேன், எனக்கு அவரை பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இவர் ஏதோ காரியத்துக்காக போய் பார்க்குறான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எனக்கு அவரை பிடிக்கும், அவருடைய காமெடி பிடிக்கும். நான் அவருடைய ஒரு பெரிய ஃபேனு. எப்படி எவ்வளோ பேர் ஒரு ரசிகராக இருக்காங்களோ அந்த மாதிரி நானும் அவருக்கு ஒரு ரசிகராக இருந்தேன். அப்போ நான் அவரை போய் ஃபாலோ பண்ணேன். சரி, அதாவது அவர் நடிக்கும் போதும் நான் நடிக்கலைனாலும் நான் அவரை போய் பார்க்க ஆரம்பித்தேன் போது என்னை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் திருப்பி நடிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், நடிக்க வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த எலி, தென்னாலிராமன் அப்படின்ட்டு இப்போதைக்கு வரைக்கும் அவரோட ட்ராவல் பண்ணுறேன். இல்லை அவரை வந்து யாரும் நடிக்க இதெல்லாம் பண்ணல. அவராக கொஞ்சம் அப்படி ஃபேமிலியோட அப்படி ஓய்வில் அந்த மாதிரி ஊரில் அவரே வேணான்னு தான் அப்படி ஃப்ரீயாக, அதெல்லாம் யாரும் தடுக்கல. அதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. அது எப்படி ஒரு மகா கலைஞனை எப்படி தடுக்க முடியும்? அவர் நடிச்சிட்டு தான் இருப்பார். அவர் நடிக்கல, அதனால அவர் ஃப்ரீயாக இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் நான் ஃபாலோ பண்ணேன். ஓகே. வடிவேல் சார் உங்களுக்கு கொடுத்த முதல் வாய்ப்பு அது? எனக்கு கொடுத்த முதல் வாய்ப்பு வந்து தென்னாலிராமன். அப்படி தென்னாலிராமன், எலி, திமுரு எல்லாம் கொடுத்தாரு. திமுரில் நான் சரியாக பண்ண முடியல. அப்போ எனக்கு என்னென்னா, அவரை பார்த்து ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. அந்த இப்போ இது ஏபிசிடிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர் பண்ணுவார். இப்போ நமக்கு க்ளோஸ் ஷாட் வைக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, இப்போ நீ தான் தவளை வாயன், இப்போ அவர் ரியாக்ட் பண்ணுவார்ல அங்கே ஆப்போசிட்டில் உட்காந்து, நீ தான் தவளை வாயன்னும் போது இப்படின்னுவார், நீ தான் பண்ணி வாயனும் இப்படின்னுவார், இதெல்லாம் பண்ணுவார். இப்போ நான் அவர் நேருக்கு நேர் இப்படி அவருக்கு இந்த கண்டக்டர் சீட்டில் உட்காந்துருப்பாரு. நான் இப்படி பார்க்கும்போது நம்மள அறியாம சிரிச்சிருவோம்ல, நம்மள மாதிரி சிரிச்சிருவோம். அது மாதிரி பயம் இருந்துச்சு எனக்கு. அது அப்புறமா தான் அதுக்கான ஸோ ஒரு பயிற்சிலாம் பண்ணி அதுக்கு சரி அவரோட நிற்கணும்னா இந்த திறமையோட நிற்கணும். இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு. கஷ்டம் இல்லை, அது ஒரு சுகமான கஷ்டம் தான். அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும். அதை சிரிக்காம நம்ம பண்ணணுன்றது இருக்குல்ல, அது ஒரு பெரிய சேலஞ்சு. வடிவேலு சார் பாராட்டினது உண்டா? நிறைய பாராட்டிருக்காரு. தென்னாலிராமன்ல பாராட்டியிருக்காரு, எலிலெல்லாம் ஊமையாக நடித்தேன், அதெல்லாம் ரொம்ப பாராட்டியிருக்காரு. ஏன்னா எனக்கு அந்த சீனே தெரியாது, அது ஊமையாக நடிக்க போகிறேன்னு தெரியாது, டைலாக் பேச போகிறேன்னு தெரியும். டைலாக் பேச போகிறத என்ன பண்ணாங்க, அந்த டைலாக் முன்னாள் ஒரு 1 வீக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சீனு ஜெயிலில் நான் அடி வாங்கிட்டு கத்துவேன், என்கிட்ட நீ வந்து இப்படி வம்பு இழுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் சொன்னாங்க. அந்த டைலாக்லாம் கூட எனக்கு ஞாபகம் இருந்துச்சு.
அப்போ அந்த டயலாக்லாம் நான் என்ன பண்ணுறேன், அதை பேசி பார்த்துட்ருக்கேன். அதில் வந்து என்னென்னா, அவங்க வந்து அந்த சென்னை ஸ்லாங் மாதிரி இல்லாமல் ஊர் ஸ்லாங்கில் சொன்னோம். வரும்போது இங்கே பாரு, வரும்போது சாம்பார் சட்டி மாதிரி இருந்தேன், இங்கே ஏறு உழுது தான் கிளியாஞ்சட்டி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், ஆக்கிட்டாங்க, இப்போ நம்ம சென்னையினால ஆக்கிட்டாங்க அப்படின்னு. ஆக்கிட்டாங்க இல்லைடா, ஆக்கிட்டாங்க சொல்லு, ஆக்கிட்டாங்க. நான் ஆக்கிட்டாங்கன்னு இந்த ஒரு 4-5 நாளாக நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த ஸ்லாங்குக்கு. ஆமாம், இந்த ஸ்லாங்காக. சரி, அப்படி அங்கே போனோன்னே பார்த்தா, ஆனால் அன்னைக்கு சொன்ன அதெல்லாம் கிடையாது, நீ பேபே தான் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது உமன். இப்போ இது தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன்னா, உடனே ஒரு ஒரு 2 டேக்கில் பண்ணேன். அப்போ ரொம்ப பாராட்டினாங்க. அங்கேருந்து வீட்டுக்கு போகும்போது பாராட்டினாரு, கேரவனில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது இன்னும் பாராட்டினாரு, காரில் ஏறும்போது பாராட்டினாரு, ஆஃபீஸ் போகும்போது பாராட்டினாரு, செம்மையாக பண்ண, நல்லா பண்ணடா, செம்மையாக பண்ணடா அப்படின்னாரு. அதுமாதிரி நல்லா இல்லைனாலும் சரி, நல்லா பண்ணுறா நல்லா அப்படின்னு சொல்லுவார். அப்போ எப்படி அதே இப்போ சொன்னது உண்டு? அது இல்லை, அது நான் இந்த மாதிரி இது அவர்கிட்ட அந்த மாதிரி எதுவும் வாங்கினதில்லை. ஆமாம், ஆனால் பக்கத்தில் இருக்க கோ ஆர்டிஸ்ட் சொன்னதை பார்த்துருக்கேன். சொல்லுவார் நல்லா. அதாவது என்னன்னா, மெனக்கெடுவார். இப்போ நீங்கள் மற்ற காமெடி ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களுடைய விஷயம் முடிஞ்சோடனே அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க போர்ஷன் முடிஞ்சோடனே அவங்க போயிடுவாங்க. மற்ற இப்போ நம்ம மாதிரி நடிகர்கள்லாம் வந்து நடிக்க வந்து டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டராக பார்த்தோம். இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த இவர் கூட நடிக்கிறவங்களுக்கும் அதை அழகாக வாங்குவார். ஏன்னா அப்போ தான் இந்த காமெடி நிற்கும் அப்படின்ட்டு. அதை வந்து கரெக்டாக பிடிச்சி எடுப்பார். இப்போ வடிவேல் சார் அப்படின்னு பார்க்கும்போது சார், அவர் நீங்கள் சொன்ன மாதிரி பீக்கில் இருந்த டைம், இன்றைக்கும் அவர் பீக்கில் இருக்கார், அதில் மாற்றம் இல்லை. அவருக்குன்னு தனி ஃபேன் பேஸு, இன்றைக்கும் மீம் ட்ரெண்டிங்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கார். நடுவில் ஒரு கேப்பு அப்படிலாம் இருந்தப்போ நாய்சேகர் வந்தது. நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கும் போது நாங்கள் எல்லாரும் வடிவேல் சார்னா வடிவேல் சாரோட உங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம். அதில் பல பேரும் இல்லாததுக்கு காரணம் என்ன சார்? அதில் நீங்கள் இல்லை, நானும் இருந்தேன். அதில் அந்த சீன் எதுவும் அமையல. ஆனால் இருந்தேன், ஒரு 2 நாள் 3 நாள் 2 நாள் ஒர்க்கு கொடுத்தாங்க, 2 நாள் இருந்தேன். ஆனால் பெருசாக சீன் அமையல. என்னன்னா, அது வந்து டைரக்டர் சாருடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாமே இந்த இப்போ யூடியூப்பில் யார் ட்ரெண்டிங்கில், ஸோ அந்த மாதிரி ஆட்களாக போட்டுக்கலான்னு சொல்லி அவங்க கொடுத்த ஐடியாவில் இப்போ இவர் என்ன சொன்னார், சரி உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் போனீங்க? போனேன் 2 நாள் நடித்தேன். நான் ஒரு நாள் நடித்தேன். அதில் நடித்தேன், சம்பளம்லாம் வாங்கினேன், அதெல்லாம் நடித்தேன். ஆனால் அதில் இல்லை. அது உங்களுக்கு படம் வெளியானப்பறம் தான் தெரிஞ்சா நம்ம இல்லாமல் இருக்க? இல்லை, அது நடிக்கும் போதே தெரியும். அங்கே என்னடா எதுவும் இல்லைன்ட்டு ஏதோ கவலை இல்லைண்ணே, நான் கவலை, நான் அது எதுவும் இல்லைன்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணார், அவர் ஃபீல் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், என்னடா எதுவும் சீன் இல்லை, டைலாக்ல ஏதாவது ஃபீல் பண்ணுறியாருன்னாரு. இல்லைண்ணா, நான் ஃபீல் பண்ணதோட நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கல்ல, அது போதும், எனக்கு அடுத்த படத்தில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அவ்வளோதான். அதில் ஏன்னா சுற்றி உங்கள் ட்ரூப்பில் உள்ள நடிகர்கள் பலரும் அந்த படத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மறுத்தார்னு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. இல்லைங்க, அதுதான் ஒரே வார்த்தை என்ன சொல்லிட்டேன்னா, இது எல்லாமே டேரக்டர் சுராஜ் சார் தான். சுராஜ் சார் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாமே இந்த யூடியூப்ல இருக்கவங்கலாம் போடணும் அப்படின்னு அப்படி தான் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவரு நேரடியாக என்கிட்ட சொல்லலை. ஸோ இப்படி தான் அவர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாமே வந்து யூடியூபர்ஸாக இருக்கட்டும், புதுசாக இருக்கட்டும், அவங்க கூட ரெகுலராக பண்ணுறவங்க வேணான்ற மாதிரி சொன்னாங்க. அப்படின்னும் போது எல்லாமே அப்படி தான் பண்ணாங்க. ஓகே. இப்போ ஏரிவாயான்றது ஒரு ஏரிவாயா புகழ் அப்படின்னு பேர், உங்கள் பேரை கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அது மாதிரியான சொல்லிக் கொள்ளும்படியான காமெடிகள் அதுக்கப்புறம் ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? அதில் ஏதாவது ஃபுட்டேஜில் போயிருக்கோம், அந்த மாதிரி விஷயமா என்ன காரணம்? இல்லை, அந்த மாதிரி நிறைய போயிருக்கு. ஆனாலும் அந்த எலியில ஊமையா பண்ணது இந்த அளவுக்கு நல்ல ஒரு ரீச் தான். தென்னாலிராமன்ல வந்து கெட்டப்லாம் வச்சிருப்பேன், அந்த முடியெல்லாம் வச்சிருப்பேன், தலையில அந்த இதெல்லாம் கட்டியிருப்பேன், அந்த அடையாளமே தெரியாம இருக்கும். இன்னொன்று சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் இருக்குல்ல, அதுலலாம் வந்து இப்போ நிறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் படம் ஃபுல்லாக த்ரோட்டாலாம் பண்ணியிருக்கேன். அதில் அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. காதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஒரு படம், அந்த படம் நீங்கள் யூடியூப்லேயே இருக்குது. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டியிருப்போம். அந்த நம்ம விஜய் டிவி ஆர்டிஸ்ட் மங்கி ரவி இவங்கெல்லாம் சேர்ந்து, நாங்கள்லாம் சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணோம். அது நல்லா போச்சு. அப்புறம் அந்த மாதிரி நிறைய படம், இப்போது சலாம்னு ஒரு படம் பண்ணோம். அப்புறம் வந்து இப்போ நிறைய பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களில் ஒரு பக்கம் போவோம், இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் ஒரு நல்லா. என்னென்னா சின்ன பட்ஜெட் படங்களில் வந்து நமக்கு மரியாதை அதிகமாக இருக்கும், நமக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். நம்ம இந்த டைலாக் அப்படி போட்டுக்கலாம், இப்போ சார் சொல்லுவார்ல, அந்த மாதிரி இதை இப்படி பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நம்ம சொன்னால் கொஞ்சம் நமக்கு கேட்பாங்க. பெரிய பட்ஜெட் படம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்படி செஞ்சுட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அதுலேயும் நிறைய காமெடி வந்து என்னென்னா, பெரிய பட்ஜெட் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பிங்ஸில் வந்துடும். இவர் கூட பண்ணால் கிளிப்பிங்ஸில் இருக்கும் நம்ம சீனு அப்படின்னு நம்ம தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி காமெடி அந்த யூடியூப்பில் காமெடி போட்டிங்கன்னா அந்த காமெடியில் நம்மளுக்கு வந்துடும். ஓகே. இப்போ
இப்போ நீங்கள் சொன்னீங்க நாய் சேகரில் ஒரு டயலாக் இல்லை எனக்கு அந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது சாரே ஃபீல் பண்ணுறியான்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் வாய்ப்பு ஏதாவது கொடுத்தாரா? அதுக்கப்புறம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் ஷிப் யூடியூப் சேனலில் உடனே அது 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 நான் சரியாக அதாவது அதில் எனக்கு சரியாக வாய்ப்பு இல்லை அப்படின்ற போது என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் சண்டேல ஒரு மத்தியானம் சாப்பிட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்கேன். அப்போது ஒரு நாள் மேனேஜர் ஃபோன் பண்ணி எங்கள் உடனே ஏஆர்எஸ் கார்டன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போனால் பிளாக் ஷிப்புடைய ப்ரொமோஷன், அது டிவி சேனலாக மாற்றுற ஒரு இதில் சார் தான் எல்லாமே அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர். ஸோ எல்லாமே பண்ணி கொடுத்ததுனால அதில் எனக்கு 2 வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் ஒரு இடத்துல வந்து அந்த என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்ற ஒரு சீனில் அவர் கூட இருப்பேன். இன்னொரு இது டயலாக் போர்ஷன் ஒரு மேஜிக் மேனாக பண்ணியிருப்பாங்க. அது ஆனால் அவங்க வெளியே விடலை, அது என்னன்னு தெரில. மேஜிக் மேனாக பண்ணியிருப்பாரு. அப்போது நான் கேள்வி கேட்பேன், இந்த சேனலில் என்ன இருக்குது, இந்த சேனலில் பசங்களுக்கு என்ன இருக்குது, பெரியவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டேன். அதெல்லாம் அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்போல்லாம் அங்கே பாராட்டினார். அதுக்கப்புறம் இப்போது கேங்கர்ஸில் சொல்லி இப்போ சுந்தர்சி சாருடைய கேங்கர்ஸில் சொல்லி விட்டார். அதில் ஒரு சின்ன சீன் தான் நடிக்கிறீங்க. நடிச்சு அதில் நடிக்கிறேன். இப்போது பகத் பாசில் சார் படத்தில் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுலேயும் சொல்கிறேன்ட்டு இருக்காரு. ஆமாம், மாரிசனில் சொல்கிறேன்ட்டு இருக்காரு. அதில் டேரக்டர்கிட்ட அதாவது என்னென்னா, இப்போ ஒரு படத்தில் பண்ணிகிட்ருக்காரு, ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணுறாரு, சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம அங்கே போகிறோன்னா இது வெளியே யார் பண்ணுவான்னு தெரியல, அந்த டேரக்டரை கூப்பிட்டாரு நம்மளை இன்ட்ரோ கொடுப்பார். யாரும் தெரியல, இப்போ தான் அந்த என் கூட எலியிலலாம் பண்ணியிருக்கான், தென்னாலி நம்மலாம் பண்ணியிருக்கான், இவனை ஏதாவது போட்டு விட்டுருங்க, இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்க விடும், அப்படிலாம் ஏதாவது ஒன்று சொல்லுவார். அதே மாதிரி மாரிசன் டேரக்டர் சாரை கூப்பிட்டு ஒரு தடவை இங்கே ஆமாம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா, பாலு மகேந்திரா சார் ஸ்டுடியோவில் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்னை வர சொல்லி டேரக்டர்கிட்ட சொல்லி இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. ஆனால் இன்னும் நான் பண்ணலை. என்னன்னா பண்ண படமே திடீர்னு ஃபுட்டேஜில் போயிடுது அப்படிங்கும்போது அதனால் நடிக்காமல் நம்ம நடிச்சுட்டு சொன்னால் அது நல்லாயிருக்கும் அப்படி.